வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் துரோணாச்சாரியாரின் மகனாக பிறந்து நெற்றியில் ஒளிரும் மணியுடன் பெரும் பலசாலியாக வளர்ந்து இறுதியில் கிருஷ்ணரின் சாபத்தால் எல்லாவற்றையும் இழந்து இன்றும் அலைந்து திரியும் அஸ்வத்தாமனின் முழு வரலாற்றை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். மாபெரும் முனிவரான பரத்வாஜரின் மகனான துரோணருக்கும் கிருபாச்சாரியாரின் சகோதரியான கிருபிக்கும் மகனாக பிறக்க வேண்டிய விதி அஸ்வத்தாமனுக்கு இருந்தது. தனக்கு சிவபெருமானைப் போல அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக துரோணர் கடுந்தவம் புரிந்தார். சிவனின் அருளால் பிறக்கும் போதே தனது நெற்றியில் ஒரு தெய்வீகமான ஒளிரும் மணியுடன் அஸ்வத்தாமன் பிறந்தார். பிறந்தவுடன் அந்த குழந்தை அழுத குரல் இந்திரனின் தெய்வீக குதிரையான உச்சை சிரவஸ் கனைப்பது போல 8 திக்கும் எதிரொலித்தது. குதிரையின் குரலை போன்றே இவன் குரல் ஒலித்ததால் அசரீரியின் வாக்குப்படி இவனுக்கு அஸ்வத்தாமன் என்று பெயரிடப்பட்டது. அவனது நெற்றியில் இருந்த தெய்வீக மணி அவனுக்கு பசி, தாகம், ஆயுதங்கள், நோய்கள் மற்றும் அரக்கர்களால் எவ்வித ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாத்தது. மகனின் பிறப்பால் துரோணரும் கிருபியும் பெருமகிழ்ச்சி அடைந்தாலும் அவர்கள் வறுமையின் பிடியில் மிக கடுமையாக சிக்கியிருந்தனர். வறுமையின் காரணமாக அஸ்வத்தாமன் தனது குழந்தை பருவத்தில் பசும்பால் என்றால் என்னவென்றே அறியாமல் வளர்ந்து வந்தான். ஒருமுறை செல்வந்தர்களின் குழந்தைகள் பால் குடிப்பதைக் கண்ட அஸ்வத்தாமன் தன் தாயிடம் தனக்கும் பால் வேண்டும் என்று அழுது கேட்டான். பசுவை வாங்க வழியற்ற கிருபி கோதுமை மாவை நீரில் கலந்து இதுதான் பால் என்று கூறி அதை அஸ்வத்தாமனுக்கு கொடுத்தாள். மாவு நீரை குடித்த அந்த அப்பாவி குழந்தை நான் பால் குடித்து விட்டேன் என்று கூறி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து நடனமாடினான். இதை பார்த்த துரோணரின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தனது கொடிய வறுமையை எண்ணி அவர் பெரும் வேதனை அடைந்தார். அப்போது அவருக்கு பாஞ்சால தேசத்தின் மன்னனாகவும் தனது குருகுல நண்பனாகவும் இருந்த துருபதனின் நினைவு வந்தது. வறுமையை போக்கிக் கொள்ளும் எண்ணத்துடன் தனது மனைவி மற்றும் மகனான அஸ்வத்தாமனுடன் பாஞ்சால தேசத்துக்கு துரோணர் சென்றார். ஆனால் துருபதனோ ஒரு மன்னனுக்கும் ஏழைக்கும் நட்பு சாத்தியமில்லை என்று கூறி துரோணரை அரசபையில் வைத்து கடுமையாக அவமானப்படுத்தினான். இந்த அவமானத்தால் சீற்றமடைந்த துரோணர் துருபதனை பழிவாங்குவதாக சபதம் செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் அவர்கள் அஸ்தினாபுரம் சென்று கிருபாச்சாரியாரின் வீட்டில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் ரகசியமாக தங்கி வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் கௌரவ மற்றும் பாண்டவ இளவரசர்கள் விளையாடிய பந்து கிணற்றில் விழ துரோணர் தனது வித்தையால் புட்களை அம்புகளாக எய்து அதை எடுத்தார். இதை அறிந்த பீஷ்மர் துரோணரின் திறமையை புரிந்து கொண்டு அவரை குருகுலத்தின் தலைமை ஆசிரியராக நியமித்தார். அதன் பிறகு கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுடன் இணைந்து அஸ்வத்தாமனும் தனது தந்தையிடம் கல்வி கற்கத் தொடங்கினான். அஸ்வத்தாமன் அனைத்து வித்தைகளிலும் சிறந்து விளங்கினான். துரோணர் தன் மகன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். மற்ற மாணவர்களை விட தன் மகனுக்கு அதிக வித்தைகளை கற்பிக்க எண்ணிய துரோணர் நீர் கொண்டு வர அவனுக்கு மட்டும் அகன்ற வாயுடைய பானையை கொடுத்தார். அஸ்வத்தாமன் சீக்கிரம் நீர் கொண்டு வந்தவுடன் மற்றவர்கள் வருவதற்குள் அவனுக்கு ரகசியமான அஸ்திரங்களை அவர் கற்பித்தார். இதை புரிந்து கொண்ட அர்ஜுனன் வருணாஸ்திரத்தை பயன்படுத்தி தன் பானையை விரைவாக நிரப்பிவிட்டு அஸ்வத்தாமனுடனேயே நின்றான். அர்ஜுனனின் ஆர்வத்தை கண்ட துரோணர் அஸ்வத்தாமனுக்கு இணையான அனைத்து தெய்வீக அஸ்திரங்களையும் அவனுக்கும் கற்றுக் கொடுத்தார். அர்ஜுனன் வில்வித்தையில் காட்டிய அசுரத்தனமான ஈடுபாட்டை கண்ட அஸ்வத்தாமனுக்கு அவன் மீது சிறு பொறாமை கலந்த போட்டி மனப்பான்மை உருவானது. இருப்பினும் அஸ்வத்தாமன் அனைத்து தெய்வீக அஸ்திரங்களையும் பிரயோகிக்கவும் உபசம்ஹாரம் செய்யும் கலையை முழுமையாக கற்றறிந்தான். குருகுல கல்வி முடிந்தபோது அஸ்வத்தாமன் அர்ஜுனன் மற்றும் கர்ணனுக்கு இணையான ஒரு மாபெரும் மகாரதியாக உருவெடுத்திருந்தான். கல்வி முடிவில் துரோணர் தனது குரு தட்சணையாக துருபதனை வீழ்த்தி அவனை தன் முன் கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்களிடம் கேட்டார். கௌரவர்கள் தோற்று பின்வாங்க பாண்டவர்கள் துருபதனை போரில் வீழ்த்தி கட்டி இழுத்து வந்து துரோணரின் காலடியில் போட்டனர். துருபதனின் பாதி நாட்டை பறித்துக் கொண்ட துரோணர் அதன் ஒரு பகுதியான அஹிச்சத்திரம் என்ற நாட்டின் மன்னனாக அஸ்வத்தாமனை முடிசூட்டினார். அஸ்வத்தாமன் அந்த நாட்டை தனது வீரத்தாலும் அறிவாற்றலாலும் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். இந்த காலகட்டத்தில் அவனுக்கு துரியோதனனுடன் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. அவன் கௌரவர்கள் பக்கம் அதிக நாட்டம் கொண்டான். துரியோதனனின் தீய குணங்களை அவன் அறிந்திருந்தாலும் அஸ்தினாபுரத்தின் மீதிருந்த விசுவாசமும் தந்தையின் நிலையும் அவனை அங்கே கட்டி போட்டன. சகுனியின் வஞ்சகத்தால் நடந்த பகடை ஆட்டத்தின் போது சபையில் நடந்த அநீதிகளைக் கண்டும் தன் கடமையால் அஸ்வத்தாமன் மௌனமாக இருந்தான். பகடையில் தோற்ற பாண்டவர்கள் தங்களின் நாட்டை இழந்து 13 வருட வனவாசம் மற்றும் அஞ்ஞாதவாசம் செல்ல வேண்டியதாயிற்று. அஞ்ஞாதவாசத்தின் முடிவில் விராட நாட்டின் மீது கௌரவர்கள் படையெடுத்த போது அஸ்வத்தாமனும் அந்த போரில் பங்கேற்றான்.
அப்போது பிருகன்னலை உருவத்தில் வந்த அர்ஜுனன் ஒட்டுமொத்த கௌரவ படையையும் தனது காண்டீபத்தால் நிலைகுலையச் செய்தான். அஸ்வத்தாமன் அர்ஜுனனை எதிர்த்து கடுமையாக போரிட்ட போதிலும் இறுதியில் அர்ஜுனனின் கணைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பின்வாங்கினான். விராடப் போரில் அடைந்த இந்த தோல்வி வரப்போகும் மாபெரும் போரில் தனது முழு திறமையையும் நிரூபிக்க வேண்டும் என்ற வெறியை அவனுள் எழுப்பியது. குருக்ஷேத்திர போர் தவிர்க்க முடியாததாகி தொடங்கியது. அஸ்வத்தாமன் கௌரவர்கள் தரப்பில் நின்று போரிடத் தயாரானான். துரியோதனனின் 11 அக்ரோனி படைகளில் ஒரு படையின் தளபதியாக அஸ்வத்தாமன் பீஷ்மரின் தலைமையின் கீழ் நியமிக்கப்பட்டான். அவனது தேரின் கொடியில் சிங்கத்தின் வால் சின்னம் பொறிக்கப்பட்டு போர்க்களத்தில் கம்பீரமாக பறந்தது. போரின் முதல் 10 நாட்கள் பாண்டவ படையின் முக்கிய கூட்டாளிகளை எதிர்த்து அஸ்வத்தாமன் மிக கொடூரமாக போரிட்டான். திருஷ்டத்யும்னன், சிகண்டி, சாத்யகி போன்ற மாபெரும் வீரர்களுடன் அவன் நிகழ்த்திய நேருக்கு நேர் போர்கள் அனைவரையும் அதிரச் செய்தன. கௌரவ படை சோர்வடையும் போதெல்லாம் ஒரு மாபெரும் மலையைப் போல நின்று அவர்களை பாதுகாக்கும் அரணாக அவன் செயல்பட்டான். போரின் 10ஆம் நாள் சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் எய்த அம்புகளால் பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்தார். பீஷ்மரின் வீழ்ச்சி கௌரவ படையை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. அஸ்வத்தாமனும் இந்த இழப்பால் மிகுந்த மனவேதனை அடைந்தான். அடுத்து யாரை படைத்தளபதியாக நியமிப்பது என்று துரியோதனன், கர்ணன் மற்றும் அஸ்வத்தாமனுடன் அவசர ஆலோசனை நடத்தினான். அதன்படி கௌரவ படையின் அடுத்த தலைமை தளபதியாக அஸ்வத்தாமனின் தந்தை துரோணாச்சாரியார் நியமிக்கப்பட்டார். துரோணரின் தலைமையில் குருக்ஷேத்திர போர் எவ்வித கருணையுமின்றி மிக கொடூரமான கட்டத்தை எட்டியது. தன் தந்தையின் இருபுறமும் எந்த ஆபத்தும் நெருங்காதவாறு பாதுகாக்கும் பெரும் பொறுப்பை அஸ்வத்தாமன் தன் தோள்களில் சுமந்தான். காட்டை எரிக்கும் காட்டுத்தீயைப் போல பாஞ்சால நாட்டுப் படையினரை கொன்று குவித்து போர்க்களத்தை இரத்தக்காடாக்கினான். தருமரை உயிருடன் பிடித்துக் கொடுப்பதாக துரோணர் செய்த சபதத்தை அர்ஜுனன் தொடர்ந்து முறியடித்து வந்தான். அர்ஜுனனையும் மற்ற பாண்டவர்களையும் தருமரிடமிருந்து பிரித்து அவர்களை திசை திருப்பும் பணியை அஸ்வத்தாமன் திறம்படச் செய்தான். பீமனின் மகனான கடோத்கஜனுடன் அஸ்வத்தாமனுக்கு ஒரு மிக நீண்ட பயங்கரமான மாயா போர் மூண்டது. கடோத்கஜன் உருவாக்கிய இருள் மற்றும் மாயைகளை அஸ்வத்தாமன் தன்னிடமிருந்த தெய்வீக அஸ்திரங்களை கொண்டு சுக்குநூறாக்கினான். அந்த போரிலே அரக்கர் படையின் ஒரு பெரும் பிரிவை அஸ்வத்தாமன் ஒற்றை ஆளாக நின்று அழித்து நிர்மூலமாக்கினான். அஸ்வத்தாமனின் இந்த அசுரத்தனமான வீரத்தை கண்ட துரியோதனன் அவனை வெகுவாக புகழ்ந்து பாராட்டினான். போரின் 13வது நாள் தருமரை பிடிக்க துரோணரால் மிகச் சிக்கலான சக்கர வியூகம் அமைக்கப்பட்டது. அர்ஜுனனை சம்சப்தகர்கள் என்னும் தற்கொலை படையினர் போர்க்களத்தின் மறு எல்லைக்கு தந்திரமாக இழுத்துச் சென்றனர். வேறு வழியின்றி சக்கர வியூகத்தை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லத் தெரிந்த அபிமன்யு களமிறங்கினான். சக்கர வியூகத்தின் மையத்தில் அபிமன்யுவை சுற்றி வளைத்த கௌரவ படையின் 6 மாபெரும் மகாரதிகளில் அஸ்வத்தாமனும் ஒருவன். சிறுவன் அபிமன்யுவின் வீரத்தைக் கண்டு அஸ்வத்தாமன் வியந்தாலும் போரின் அறநெறிகள் அங்கே காற்றில் பறக்க விடப்பட்டன. ஆயுதமற்ற அபிமன்யுவின் மீது மற்றவர்களோடு இணைந்து அஸ்வத்தாமனும் தன் அம்புகளை ஈவு இரக்கமின்றி எய்தான். தனி ஒருவனாக தன் இறுதி மூச்சு வரை போராடிய அபிமன்யு கௌரவ வீரர்களின் கூட்டுத் தாக்குதலால் கொடூரமாக கொல்லப்பட்டான். இந்த செயல் அஸ்வத்தாமனின் மனதில் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தினாலும் போரின் வெற்றிக்காக அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. தன் மகனின் மரணத்தை அறிந்த அர்ஜுனன் மறுநாள் சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை கொல்வேன் என்று கோர சபதம் ஏற்றான். 14வது நாள் போரில் ஜெயத்ரதனை காக்க துரோணர் 3 அடுக்குகளை கொண்ட மிக கடினமான பாதுகாப்பு வியூகங்களை அமைத்தார். அர்ஜுனனை தடுத்து நிறுத்தும் முதல் அரணாக வியூகத்தின் முகப்பிலேயே அஸ்வத்தாமன் தன் படையுடன் அணிவகுத்து நின்றான். ஆனால் தன் மகனை இழந்த வெறியில் வந்த அர்ஜுனனை எவராலும் தடுக்க முடியவில்லை. அவன் கௌரவ படைகளை சின்னாபின்னமாக்கினான். அர்ஜுனனை பின்தொடர்ந்து வந்த பீமனையும் சாத்யகியையும் தடுத்து நிறுத்த அஸ்வத்தாமன் தன் முழு பலத்தையும் பிரயோகித்தான். பீமனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையே நடந்த போர் இருவரின் அபாரமான உடல் வலிமையையும் ஆயுத திறமையையும் காட்டியது. அஸ்வத்தாமனின் கூர்மையான அம்புகள் பீமனை துளைக்க கோபமடைந்த பீமன் அவனது தேரை அடித்து நொறுக்கினான். உடனடியாக வேறொரு தேரில் ஏறிய அஸ்வத்தாமன் சற்றும் சளைக்காமல் மீண்டும் தனது கொடிய தாக்குதலை தொடர்ந்தான். இப்படி பல தடைகள் இருந்தும் கிருஷ்ணனின் தந்திரத்தால் அர்ஜுனன் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே ஜெயத்ரதனை கொன்று சபதத்தை நிறைவேற்றினான். ஜெயத்ரதனின் மரணத்திற்கு பிறகு விதிகளை மீறி போர் இரவிலும் தொடர்ந்தது. இருளில் போர் நடப்பது இதுவே முதல் முறை. அந்த இருள் சூழ்ந்த போர்க்களத்தில் அஸ்வத்தாமன் பாண்டவ படைகளுக்கு ஒரு மரண தேவனாக மாறி கடும் சேதத்தை ஏற்படுத்தினான். அவனது தெய்வீக அஸ்திரங்கள் வெளிப்படுத்திய பேரொளி அந்த நள்ளிரவு போர்க்களத்தையே பகல் போல பிரகாசிக்கச் செய்தது.
ஆனால் கடோத்கஜனின் இரவு நேர அசுர பலத்தின் முன் தாக்குப்பிடிக்க முடியாமல் அஸ்வத்தாமன் தற்காலிகமாக பின்வாங்க நேரிட்டது. 15வது நாள் போர் தொடங்கியது. துரோணாச்சாரியார் தனது கைகளில் ஆயுதம் ஏந்தியபடி போர்க்களத்தில் வெல்ல முடியாதவராக மாறினார். துரோணரின் கைகளில் ஆயுதம் இருக்கும் வரை அவரை வீழ்த்துவது எந்த தேவர்களாலும் சாத்தியமில்லை என்பதை கிருஷ்ணன் உணர்ந்தார். துரோணரை வீழ்த்த தர்மத்தின் வடிவான தருமரை வைத்து ஒரு பொய் சொல்லும்படி கிருஷ்ணன் வற்புறுத்தினார். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டால் மட்டுமே துரோணர் ஆயுதங்களை கீழே போடுவார் என்பது கிருஷ்ணனின் திட்டம். இதற்காக பீமன் இந்திரவர்மன் என்பவனுக்கு சொந்தமான அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய ஒரு மாபெரும் போர் யானையை கொன்றான். பின்னர் பீமன் துரோணரின் தேருக்கு அருகில் சென்று நான் அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டேன் என்று மிகச் சத்தமாக கத்தினான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் தன் மகனின் இணையற்ற வலிமையை அறிந்த துரோணர் பீமனின் வார்த்தைகளை நம்பவில்லை. உண்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள தன் வாழ்நாளில் ஒருபோதும் பொய் சொல்லாத தருமரை நோக்கி துரோணர் கேள்வி எழுப்பினார். தருமரும் சற்றே தயங்கி அஸ்வத்தாமன் இறந்தது உண்மைதான் என்று சத்தமாகவும், ஆனால் அது யானை என்று மிக மெதுவாகவும் கூறினார். அதே நேரம் கிருஷ்ணன் பாஞ்சஜன்யம் சங்கை முழங்கியதால் அஸ்வத்தாமன் இறந்தது உண்மைதான் என்ற தருமரின் முதல் வார்த்தை மட்டுமே துரோணருக்கு கேட்டது. தருமரின் வாயால் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் துரோணர் தன் வாழ்க்கையின் மீதும் போரின் மீதும் முழுவதுமாக பற்று இழந்தார். துயரத்தின் உச்சத்திற்கு சென்ற அவர் தன் தெய்வீக ஆயுதங்கள் அனைத்தையும் கீழே போட்டுவிட்டு தேரின் மீதே தியானத்தில் அமர்ந்தார். இந்த வாய்ப்பிற்காகவே காத்திருந்த துருபதனின் மகன் திருஷ்டத்யும்னன் கையில் வாளுடன் துரோணரின் தேரை நோக்கி பாய்ந்தான். நிராயுதபாணியாக இருந்த தன் குருவை கொல்ல வேண்டாம் என அர்ஜுனன் கதறியும் கேட்காமல் திருஷ்டத்யும்னன் துரோணரின் தலையை வெட்டி வீழ்த்தினான். துரோணரின் மரணம் கௌரவ படையை உறைந்து போகச் செய்தது. போர்க்களத்தில் ஒரு மயான அமைதி குடிகொண்டது. களத்தின் வேறு ஒரு பகுதியில் போரிட்டுக் கொண்டிருந்த அஸ்வத்தாமன் தன் படை திடீரென சிதறி ஓடுவதைக் கண்டு குழப்பமடைந்தான். வேகமாக அங்கே வந்த அவன் தன் அன்பிற்குரிய தந்தை வஞ்சகமாக கொல்லப்பட்டதைக் கண்டு இடிந்து போனான். அளவற்ற துயரம் அடுத்த நொடியே அடக்க முடியாத பேரழிவு தரக்கூடிய கொடிய கோபமாக அஸ்வத்தாமனுள் உருவெடுத்தது. கண்களில் ரத்தம் வழிய ஒட்டுமொத்த பாண்டவ மற்றும் பாஞ்சால படைகளையும் பூண்டோடு அழிப்பேன் என்று அவன் பயங்கரமான சபதம் செய்தான். தனது கோபத்தின் உச்சியில் உலகையே அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த நாராயணாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் பாண்டவ படையின் மீது ஏவினான். அஸ்வத்தாமன் ஏவிய நாராயணாஸ்திரம் வானில் தோன்றி பல்கி பெருகி லட்சக்கணக்கான கொடிய ஆயுதங்களாக மாறி பாண்டவ படையை தாக்கியது. அந்த அஸ்திரத்தின் வெப்பத்தால் பாண்டவ படைகள் எரிந்து சாம்பலாக தொடங்கின. அதை கண்டு அர்ஜுனன் உள்ளிட்ட அனைவரும் திகைத்து நின்றனர். நாராயணாஸ்திரத்தை ஆயுதங்களால் எதிர்க்க முடியாது என்பதை அறிந்த கிருஷ்ணன் தற்காப்புக்காக அனைவரையும் ஆயுதங்களை கீழே போடுமாறு கட்டளையிட்டார். ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு தேர்களில் இருந்து இறங்கி இந்த அஸ்திரத்திடம் அகந்தையின்றி சரணடையுங்கள், அப்போதுதான் உயிர் தப்பலாம் என்று கிருஷ்ணன் எச்சரித்தார். பீமனை தவிர மற்ற அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்தனர். பீமன் மட்டும் தன் கதாயுதத்துடன் அந்த அஸ்திரத்தை எதிர்த்து நின்றான். அஸ்திரம் பீமனை சூழ்ந்து அவனை எரிக்கத் தொடங்கியதும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஓடிச் சென்று பீமனை வலுக்கட்டாயமாக தேரிலிருந்து கீழே இழுத்து ஆயுதத்தை பறித்தனர். அனைவரும் நிராயுதபாணிகளாக சரணடைந்ததால் நாராயணாஸ்திரம் அவர்களை தாக்காமல் அமைதியடைந்து வானில் மறைந்தது. தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க பயன்படுத்திய மாபெரும் ஆயுதம் வீணானதைக் கண்டு அஸ்வத்தாமன் மிகுந்த ஏமாற்றமும் கோபமும் அடைந்தான். மீண்டும் நாராயணாஸ்திரத்தை ஏவுமாறு துரியோதனன் கேட்டபோது அதை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும், மீண்டும் ஏவினால் அது நம்மையே அழித்துவிடும் என்று அஸ்வத்தாமன் கூறினான். அதன் பிறகு அஸ்வத்தாமன் ஆக்னேயாஸ்திரம் என்ற நெருப்பு அஸ்திரம் என்ற கொடிய ஆயுதத்தை அர்ஜுனனை நோக்கி ஏவினான். ஆக்னேயாஸ்திரம் போர்க்களத்தில் ஒரு பெரும் தீப்பிழம்பை உருவாக்கி ஒரு அக்ரோனி பாண்டவ படையை நொடிப்பொழுதில் சாம்பலாக்கியது. ஆனால் கிருஷ்ணனின் தெய்வீக தன்மையாலும் அர்ஜுனனின் திறமையாலும் அவர்கள் இருவரும் அந்த அஸ்திரத்திலிருந்தும் எந்த பாதிப்புமின்றி உயிர் தப்பினர். தான் ஏவிய இரு பெரும் அஸ்திரங்களும் அர்ஜுனனை கொல்லத் தவறியதைக் கண்டு தனது வித்தைகளின் மீதே அஸ்வத்தாமனுக்கு சந்தேகம் எழுந்தது. எல்லாம் மாயை, என் தந்தை கற்பித்த வித்தைகள் அனைத்தும் இன்று வீணாகிவிட்டன என்று புலம்பியபடி அவன் தன் வில்லை கீழே போட்டுவிட்டு போர்க்களத்தை விட்டு வெளியேறினான். வழியில் வியாச முனிவரை சந்தித்த அஸ்வத்தாமன் தன் அஸ்திரங்கள் ஏன் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் அழிக்கவில்லை என்று வேதனையுடன் கேட்டான். அதற்கு வியாசர், கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நரநாராயணர்களின் அவதாரம், அவர்களை எந்த அஸ்திரத்தாலும் அழிக்க முடியாது என்று விளக்கி கூறினார். வியாசரின் வார்த்தைகளால் தெளிவடைந்த அஸ்வத்தாமன்
மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்பி கௌரவ படைக்காக போரிடத் தொடங்கினான். 16வது நாள் போரில் கர்ணன் கௌரவ படையின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றான். அஸ்வத்தாமன் அவனுக்கு முழு ஆதரவை அளித்தான். கர்ணனின் தலைமையின் கீழ் அஸ்வத்தாமன் பாண்டவ படைகளுக்கு எதிராக மிக கடுமையாக போரிட்டு பல முன்னணி வீரர்களை வீழ்த்தினான். அந்த போரில் நகுலன் மற்றும் சகாதேவனுடன் மோதிய அஸ்வத்தாமன் அவர்களை தோற்கடித்தாலும் தன் தந்தையின் மாணவர்களான அவர்களை கொல்லாமல் விட்டான். அதே நேரம் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே மூண்ட மாபெரும் இறுதிப் போரில் அஸ்வத்தாமன் கர்ணனுக்கு பாதுகாப்பாக நின்றான். ஆனால் 17வது நாள் போரின் முடிவில் தேரின் சக்கரம் சகதியில் சிக்கியிருந்த போது கர்ணன் அர்ஜுனனால் இரக்கமின்றி கொல்லப்பட்டான். கர்ணனின் மரணம் அஸ்வத்தாமனுக்கு பேரிடியாக அமைந்தது. துரியோதனன் உட்பட ஒட்டுமொத்த கௌரவ படையும் நம்பிக்கை இழந்து தவித்தது. 18வது நாள் போரில் சல்லியன் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றான். அஸ்வத்தாமன் சல்லியனுடன் இணைந்து யுதிஷ்டிரரை எதிர்த்து போரிட்டான். மதியத்திற்குள் சல்லியனும் யுதிஷ்டிரரால் கொல்லப்பட சகுனியும் சகாதேவனால் வீழ்த்தப்பட்டான். கௌரவப்படை முற்றிலுமாக சிதறி ஓடியது. துரியோதனன் தன் படைகள் அனைத்தையும் இழந்து தனிமரமாய் காயங்களுடன் தப்பித்துச் சென்று துவைபாயன ஏரிக்குள் ஒளிந்து கொண்டான். மாலை வேளையில் அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார் மற்றும் கிருதவர்மன் ஆகிய மூவர் மட்டுமே கௌரவ தரப்பில் எஞ்சியிருந்த மாபெரும் வீரர்களாக நின்றனர். தப்பிச் சென்ற துரியோதனனை தேடி அலைந்த இந்த மூவரும் இறுதியாக அவன் ஏரிக்குள் தவம் செய்வதை கண்டுபிடித்தனர். அவர்கள் துரியோதனனிடம், நாம் நால்வரும் இணைந்து பாண்டவர்களை போரில் வீழ்த்துவோம், எழுந்து வா என்று ஊக்கமளித்தனர். ஆனால் துரியோதனன், நான் இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறேன், நாளை காலை நாம் போரிடுவோம் என்று கூறி ஏரிக்குள்ளேயே தங்கினான். இதை ஒட்டு கேட்ட வேடர்கள் பாண்டவர்களிடம் சொல்ல, பாண்டவர்கள் கிருஷ்ணனுடன் அந்த ஏரியை சூழ்ந்து கொண்டு துரியோதனனை வெளியே அழைத்தனர். தருமரின் கடுமையான வார்த்தைகளால் கோபமடைந்த துரியோதனன் கதாயுதத்துடன் ஏரியிலிருந்து வெளியே வந்து போரிடச் சம்மதித்தான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே ஒரு பயங்கரமான பல மணி நேரங்கள் நீடித்த கதாயுத போர் தொடங்கியது. அந்த போரில் துரியோதனன் பீமனை விட மேலோங்கி நின்றான். பீமனால் அவனை நியாயமான முறையில் வீழ்த்த முடியவில்லை. அப்போது கிருஷ்ணனின் குறிப்பால் போர் விதிகளை மீறி பீமன் தனது கதாயுதத்தால் துரியோதனனின் தொடையில் ஓங்கி அடித்தான். தொடை எலும்புகள் சுக்குநூறாக உடைந்து ரத்தம் வழிய துரியோதனன் போர்க்களத்தில் ஒரு மாபெரும் மரம் சாய்வது போல சாய்ந்தான். துரியோதனன் வீழ்ந்ததை கொண்டாடிய பாண்டவர்கள் அவனை அப்படியே மரணத்தின் பிடியில் விட்டுவிட்டு தங்கள் முகாமுக்கு திரும்பினர். இந்த அநீதியான போரை பற்றி கேள்விப்பட்ட அஸ்வத்தாமன் கிருபர் மற்றும் கிருதவர்மனுடன் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தான். தன் உற்ற நண்பனும் அரசனான துரியோதனன் புழுதியில் ரத்தம் வழிய கிடப்பதைக் கண்டு அஸ்வத்தாமனின் இதயம் வெடித்து அழுதான். அறநெறிகள் அனைத்தையும் மீறி உன்னை வீழ்த்திய பாண்டவர்களை நான் சும்மா விட மாட்டேன் என்று அஸ்வத்தாமன் சபதம் செய்தான். வள்ளியால் துடித்துக் கொண்டிருந்த துரியோதனன் அஸ்வத்தாமனின் வார்த்தைகளை கேட்டு தன் இறுதி நம்பிக்கையை அவனிடம் வைத்தான். மரணப்படுக்கையில் இருந்தபடியே மீதம் இருக்கும் 3 பேருக்கும் தலைமை தளபதியாக அஸ்வத்தாமனுக்கு துரியோதனன் முடிசூட்டினான். எப்படியாவது பாண்டவர்களை அழித்து அவர்களின் தலைகளை எனக்கு கொண்டு வா என்று துரியோதனன் தன் இறுதி ஆசையை தெரிவித்தான். என் தந்தை கொல்லப்பட்டதற்கும் உனக்கு நேர்ந்த இந்த அநீதிக்கும் பழிவாங்கி பாண்டவர்களை அழிப்பேன் என்று அஸ்வத்தாமன் சூளுரைத்தான். கதிரவன் மறைந்து இருள் சூழ்ந்ததும் அஸ்வத்தாமன், கிருபர் மற்றும் கிருதவர்மன் ஆகிய மூவரும் அருகில் இருந்த ஒரு காட்டிற்கு சென்றனர். அங்கே ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அவர்கள் மூவரும் இரவை கழிக்க தங்கினர். கிருபரும் கிருதவர்மனும் சோர்வால் உறங்கிப் போயினர். ஆனால் அஸ்வத்தாமனுக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை. தந்தை மற்றும் துரியோதனனின் நிலை அவன் நெஞ்சில் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த ஆலமரத்தில் இருந்த காகங்கள் அனைத்தும் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை கவனித்தான். திடீரென ஒரு பெரிய ஆந்தை அங்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்த காகங்களை இரக்கமின்றி ஒன்றன் பின் ஒன்றாக கொன்று குவித்தது. ஆந்தையின் இந்த செயலை பார்த்த அஸ்வத்தாமனுக்குள் ஒரு பயங்கரமான கொடூரமான திட்டம் உதயமானது. நேருக்கு நேர் போரிட்டு வெல்ல முடியாத பாண்டவர்களை அவர்கள் உறங்கும் போது கொல்வதே சரியான வழி என்று அவன் முடிவெடுத்தான். பாண்டவர்கள் விதிகளை மீறி தன் தந்தையையும் துரியோதனனையும் கொன்றதால் தானும் விதிகளை மீறுவதில் தவறில்லை என்று எண்ணினான். தனது திட்டத்தை கிருபரிடமும் கிருதவர்மனிடமும் கூறியபோது அவர்கள் இருவரும் இதை வன்மையாக கண்டித்தனர். உறங்குபவர்களை கொல்வது சத்திரிய தர்மம் அல்ல, அது பெரும் பாவம் என்று கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமனுக்கு அறிவுரை கூறினார். ஆனால் அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் தர்மத்தை முன்பே அழித்துவிட்டனர், தர்மம் அவர்களை காக்காது என்று பிடிவாதமாக கூறினான். தன் நண்பனுக்காக பழிவாங்கும் வெறியில் இருந்த அவனை யாராலும் தடுக்க முடியவில்லை. இறுதியில் மூவரும் பாண்டவர் முகாமை நோக்கிச் சென்றனர்.
பாண்டவர்களின் பாசறைக்கு வெளியே கிருபரையும் கிருதவர்மனையும் காவல் நிற்கச் சொல்லிவிட்டு அஸ்வத்தாமன் உள்ளே நுழைய முயன்றான். ஆனால் பாசறையின் நுழைவாயிலில் பல கைகள் மற்றும் ஆயுதங்களுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான பூத வடிவம் அவனது வழியை மறித்தது. அந்த வடிவம் பாண்டவர்களை காக்கும் சிவபெருமான் என்பதை உணராத அஸ்வத்தாமன் அதன் மீது தன் ஆயுதங்களை ஏவினான். அவனது ஆயுதங்கள் அனைத்தும் அந்த பிரம்மாண்ட வடிவத்திற்குள் விழுந்து மறைந்தன. அவனால் அதை தாண்டி செல்ல முடியவில்லை. தனது ஆயுதங்கள் தோற்றதைக் கண்ட அஸ்வத்தாமன் அது சிவபெருமானே என்பதை உணர்ந்து உடனடியாக தன் தேரிலிருந்து இறங்கினான். சிவனை குளிர்விக்க அங்கே ஒரு யாக குண்டத்தை உருவாக்கி தன்னைத்தானே அதில் ஆகுதியாக அர்ப்பணிக்க நெருப்பில் குதித்தான். அவனது அசைக்க முடியாத பக்தியையும் பழி வாங்கும் உறுதியையும் கண்ட சிவபெருமான் அவனுக்கு காட்சி அளித்தார். இதுவரை பாண்டவர்களை நானே காத்து வந்தேன், ஆனால் அவர்களின் காலம் முடிந்துவிட்டது. நீ உன் காரியத்தை செய் என்று சிவன் கூறினார். சிவபெருமான் ஒரு ஒளிரும் தெய்வீக வாளை அஸ்வத்தாமனுக்கு வழங்கி அவனது உடலுக்குள் ஒரு ஆவேச சக்தியாக புகுந்து கொண்டார். சிவனின் சக்தியை பெற்ற அஸ்வத்தாமன் இப்போது எவராலும் வெல்ல முடியாத ஒரு கொடிய கால பைரவனைப் போல மாறினான். கையில் ஒளிரும் வாளுடன் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் முகாமுக்குள் எவ்வித தடையுமின்றி அமைதியாக நுழைந்தான். முதலில் பாஞ்சால படையின் தளபதியும் தன் தந்தையை கொன்றவனுமான திருஷ்டத்யும்னனின் கூடாரத்திற்குள் சென்றான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த திருஷ்டத்யும்னனை தரையில் இழுத்து போட்டு அவனை விலங்கைப் போல அடித்து உதைத்தான். திருஷ்டத்யும்னன் தன்னை ஒரு ஆயுதத்தால் கொல்லும்படி கெஞ்சியும் அஸ்வத்தாமன் அவனை தன் கைகளாலேயே கழுத்தை நெரித்துக் கொன்றான். திருஷ்டத்யும்னனின் அலறல் சத்தம் கேட்டு முகாமுக்குள் இருந்த மற்றவர்கள் விழித்தெழுவதற்குள் அஸ்வத்தாமன் தனது கோர தாண்டவத்தை தொடங்கினான். அடுத்து உத்தமாவுஜா, யூதாமன்யு, சிகண்டி உள்ளிட்ட பாஞ்சால தேசத்தின் முக்கிய வீரர்களை கண்மூடித்தனமாக வெட்டிச் சாய்த்தான். இருள் சூழ்ந்த கூடாரங்களுக்குள் அஸ்வத்தாமனின் வாள் புகுந்து புறப்பட்ட போது அங்கு ஒரு பெரும் மரண ஓலம் எழுந்தது. அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடிய வீரர்களை முகாமுக்கு வெளியே காத்திருந்த கிருபரும் கிருதவர்மனும் கொன்று குவித்தனர். முகாம் முழுவதும் தீ வைக்கப்பட்டது. உறக்கம் கலையாமல் பலர் எரிந்தனர். தப்ப முயன்றவர்கள் அஸ்வத்தாமனின் வாளுக்கு இரையாகினர். அஸ்வத்தாமனின் கண்கள் பாண்டவர்களை தேடின. அங்கே திரௌபதியின் 5 மகன்களான உபபாண்டவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். இருளில் அவர்களை பாண்டவர்கள் என்று தவறுதலாக நினைத்த அஸ்வத்தாமன் அந்த 5 பிஞ்சு குழந்தைகளின் தலைகளையும் கொடூரமாக வெட்டினான். 5 இளவரசர்களின் இரத்தத்தால் அந்த பாசறையே சிவந்தது. சிவபெருமானின் ஆவேசத்தில் இருந்த அஸ்வத்தாமனுக்கு இரக்கம் சிறிதும் தோன்றவில்லை. ஒட்டுமொத்த பாண்டவ மற்றும் பாஞ்சால படைகளும் அந்த ஒரே இரவில் அஸ்வத்தாமனால் நிர்மூலமாக்கப்பட்டன. எஞ்சியது சாம்பலும் இரத்தமும் மட்டுமே. தான் வெட்டிய 5 தலைகளையும் ஒரு துணியில் சுருட்டி கொண்டு வெற்றி களிப்புடன் துரியோதனனை பார்க்க அஸ்வத்தாமன் விரைந்தான். மரணத்தின் விளிம்பில் துடித்துக் கொண்டிருந்த துரியோதனனிடம் வந்த அஸ்வத்தாமன், நண்பா, இதோ பாண்டவர்களின் தலைகளை கொண்டு வந்துள்ளேன் என்றான். இருளில் அந்த தலைகளை தடவி பார்த்த துரியோதனன் அது பீமனின் தலையில்லை என்பதை அவனது மண்டையோட்டை வைத்தே உணர்ந்தான். அஸ்வத்தாமா, நீ பாண்டவர்களை கொல்லவில்லை, பாண்டவர்களின் வாரிசுகளான 5 குழந்தைகளை கொன்றுவிட்டாய் என்று துரியோதனன் கதறினான். பாண்டவர்களாவது எஞ்சியிருந்தனர், இப்போது குரு வம்சத்தின் கடைசி வாரிசுகளையும் நீயே அழித்து விட்டாயே என்று கூறி துரியோதனன் உயிர் நீத்தான். தான் செய்த மாபெரும் தவற்றை உணர்ந்த அஸ்வத்தாமனின் தலையில் இடி இறங்கியது போலானது. அவனது வெற்றி பெருமிதம் குற்ற உணர்ச்சியாக மாறியது. தன் கைகளால் குழந்தைகளை கொன்றுவிட்டோமே என்ற வேதனையிலும் பயத்திலும் அஸ்வத்தாமன் அங்கிருந்து தப்பியோடினான். கிருபரும் கிருதவர்மனும் அவனிடமிருந்து விடைபெற்றுச் செல்ல அஸ்வத்தாமன் மட்டும் வியாசரின் ஆசிரமத்தை நோக்கி கங்கை கரைக்கு சென்றான். இதற்கிடையில் இரவில் முகாமுக்கு திரும்பிய பாண்டவர்கள் தங்கள் முகாம் சாம்பலாகி இருப்பதையும் குழந்தைகள் வெட்டி கொல்லப்பட்டிருப்பதையும் கண்டனர். தன் 5 குழந்தைகளையும் இழந்த திரௌபதியின் அழுகுரல் வானை பிளந்தது. அவள் துயரத்தின் உச்சத்தில் விழுந்து கதறினாள். என் குழந்தைகளை கொன்ற அந்த கொடியவனை அழித்து அவன் தலையில் இருக்கும் பிறவி மணியை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று திரௌபதி பீமனிடம் வேண்டினாள். திரௌபதியின் சபதத்தை ஏற்றுக்கொண்ட பீமன் தன் கதாயுதத்துடன் தேரில் ஏறி அஸ்வத்தாமனை தேடி புறப்பட்டான். பீமனின் கோபத்தை அறிந்த கிருஷ்ணன், அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் என்ற கொடிய ஆயுதத்தை அறிந்தவன், பீமனுக்கு ஆபத்து என்று கூறி அர்ஜுனனுடன் விரைந்தார். கங்கை கரையில் வியாச முனிவரின் ஆசிரமத்தில் அஸ்வத்தாமன் ஒளிந்திருப்பதைக் கண்ட பீமன் பெரும் முழக்கமிட்டு அவனை போருக்கு அழைத்தான். தன்னை அழிக்க பாண்டவர்கள் வருவதைக் கண்ட அஸ்வத்தாமன் பயத்திலும் கோபத்திலும் தனது இறுதி ஆயுதத்தை கையில் எடுத்தான். தர்பை புல்லை எடுத்து மந்திரங்களை உச்சரித்து அதை உலகை அழிக்கும் பிரம்மாஸ்திரமாக மாற்றி பாண்டவர்களை நோக்கி ஏவினான்.
அபாண்டவம் பாண்டவர்கள் இல்லாத உலகமாக மாறட்டும் என்று சபதமிட்டு அந்த பேரழிவு ஆயுதத்தை அஸ்வத்தாமன் கட்டவிழ்த்து விட்டான். பிரம்மாஸ்திரத்தின் வெப்பத்தால் அகில உலகமும் எரியத் தொடங்கியது. தேவர்களும் முனிவர்களும் இந்த உலக அழிவை கண்டு நடுங்கினர். அஸ்வத்தாமனின் அஸ்திரத்தை தடுக்க கிருஷ்ணனின் வழிகாட்டுதல் படி அர்ஜுனனும் தனது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். இரு பிரம்மாஸ்திரங்களும் வானில் மோதிக்கொண்ட போது பிரபஞ்சமே அழியக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் பேரொளியும் நெருப்பும் உருவானது. உலகை காக்க வியாசரும் நாரதரும் அந்த இரண்டு அஸ்திரங்களுக்கு நடுவில் தோன்றி அவற்றை உடனடியாக திரும்ப பெறும்படி கட்டளையிட்டனர். முனிவர்களின் கட்டளையை ஏற்று அர்ஜுனன் தன்னிடம் இருந்த பிரம்மாஸ்திரத்தை எவ்வித பாதிப்புமின்றி திரும்ப பெற்றான். ஆனால் பிரம்மாஸ்திரத்தை ஏவ மட்டுமே தெரிந்த அஸ்வத்தாமனுக்கு அந்த பேரழிவு ஆயுதத்தை திரும்ப பெறும் வித்தை தெரிந்திருக்கவில்லை. இதை திரும்ப பெறும் ஆற்றல் எனக்கில்லை, நான் என்ன செய்வது என்று அஸ்வத்தாமன் வியாசரிடம் தவிப்புடன் கேட்டான். அஸ்திரம் வீணாகாது, அதை வேறு எதிலாவது செலுத்தி அமைதிப்படுத்து என்று வியாசர் அவனுக்கு வழிகாட்டினார். பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்ற வஞ்சம் தீராத அஸ்வத்தாமன் அந்த அஸ்திரத்தை பாண்டவர்களின் கருவறையை நோக்கி திருப்பினான். பாண்டவர்களின் வம்சமே அழியட்டும் என்று சபித்து அபிமன்யுவின் மனைவியான உத்தரையின் கருவில் இருந்த சிசுவை நோக்கி அதை ஏவினான். பிரம்மாஸ்திரம் உத்தரையின் கருப்பையை தாக்கி அவளது வயிற்றில் வளர்ந்து வந்த பாண்டவர்களின் கடைசி வாரிசை கருகச் செய்தது. வலியால் துடித்த உத்தரை தன் கருவில் உள்ள குழந்தையை காக்கும்படி கிருஷ்ணனிடம் கதறி அழுதாள். கிருஷ்ணன் உத்தரையின் கருவுக்குள் புகுந்து தனது சுதர்சன சக்கரத்தால் பிரம்மாஸ்திரத்தின் கொடிய தீயிலிருந்து அந்த சிசுவை காப்பாற்றினார். கிருஷ்ணனின் தெய்வீக அருளால் உயிர் பிழைத்த அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் பரீட்சித்து என்ற பெயரில் குரு வம்சத்தின் மாமன்னனாக முடிசூட்டப்பட்டது. அஸ்வத்தாமனின் இந்த கொடூரமான செயலை கண்ட கிருஷ்ணனின் பொறுமை எல்லை மீறியது. அவர் தன் வாழ்நாளில் இல்லாத அளவு கடும் சினம் கொண்டார். பிறக்காத பச்சிளம் குழந்தையை கொல்ல முயன்ற நீ ஒரு பிராமணனோ அல்லது போர் வீரனோ அல்ல, நீ ஒரு கோழை என்று கிருஷ்ணன் முழங்கினார். உன் நெற்றியில் உள்ள அந்த பிறவி மணியை உடனடியாக பாண்டவர்களிடம் ஒப்படைத்து விடு என்று வியாசரும் அஸ்வத்தாமனுக்கு கட்டளையிட்டார். தன் ஆயுதங்கள் வித்தைகள் அனைத்தும் தோற்றுப்போன நிலையில் வேறு வழியின்றி அஸ்வத்தாமன் தனது தோல்வியை முழுமையாக ஒப்புக்கொண்டான். தனது நெற்றியில் இருந்த தெய்வீக மணியை கத்தியால் ரத்தம் சொட்ட சொட்ட அறுத்து எடுத்து பாண்டவர்களிடம் கொடுத்தான். நெற்றி மணி அகற்றப்பட்டதால் அவனது தெய்வீக பாதுகாப்புகள் அனைத்தும் நீங்கி அவன் ஒரு சாதாரண மனிதனைப் போலானான். அப்போது அஸ்வத்தாமனின் கொடிய செயல்களுக்கு தண்டனையாக கிருஷ்ணன் அவனுக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை அளித்தார். உன் பாவங்களுக்காக நீ கலியுகம் முடியும் வரை இந்த உலகத்தில் தனி மரமாய் அலைந்து திரிவாய் என்று கிருஷ்ணன் சபித்தார். எந்த மனிதனும் உன்னுடன் பேச மாட்டான். உனக்கு உணவோ அடைக்கலமோ கிடைக்காது. நீ மக்கள் வாழும் பகுதியை விட்டு விலகியே இருப்பாய். உன் நெற்றியில் உள்ள காயத்தில் இருந்து தொடர்ந்து இரத்தமும் சீழும் வடியும். உலகத்தின் அத்தனை நோய்களும் உன்னை தாக்கும். உயிருக்கு துடித்தாலும் உனக்கு மரணம் வராது. மரணத்தை வேண்டி நீ ஒவ்வொரு நொடியும் நரக வேதனையை அனுபவிப்பாய் என்று அவர் சாபமிட்டார். கிருஷ்ணனின் இந்த சாபத்தை கேட்ட அஸ்வத்தாமன் தனது தவறுகளின் ஆழத்தை உணர்ந்து மனமுடைந்து போனான். அந்த சாபத்தை அமைதியாக ஏற்றுக்கொண்ட அவன் வியாசரிடம் விடைபெற்றுக் கொண்டு அடர்ந்த காட்டிற்குள் நடந்து சென்றான். இரத்தம் ஒழுகும் தலையுடனும் நோய்களின் பிடியிலும் சிக்கிய அவன் இருளில் ஒரு அனாதையைப் போல காட்டில் மறைந்தான். அஸ்வத்தாமனிடமிருந்து பெறப்பட்ட ஒளிரும் மணியுடன் பாண்டவர்கள் தங்கள் முகாமுக்கு திரும்பி திரௌபதியை சந்தித்தனர். பீமன் அந்த மணியை திரௌபதியிடம் கொடுத்து, உன் மகன்களை கொன்றவனின் செருக்கை அழித்து விட்டோம் என்றான். மணியை பெற்றுக்கொண்ட திரௌபதி தன் குருவின் மகனான அஸ்வத்தாமனை கொல்லாமல் விட்டதற்காக பாண்டவர்களை பாராட்டினாள். குருவின் மகனை தன் மகனாகவே கருத வேண்டும், அவன் உயிருடன் இருப்பதே தர்மம் என்று கூறி அவனுக்கு பெருந்தன்மையாக மன்னிப்பு அளித்தாள். பின்னர் அந்த தெய்வீக மணியை குருக்ஷேத்திர போரில் வென்று மன்னனாக பதவியேற்கவிருந்த தருமரின் கிரீடத்தில் பொருத்திக் கொள்ள கொடுத்தாள். அஸ்வத்தாமன் காட்டில் தனது நீண்ட முடிவில்லாத மற்றும் வேதனை நிறைந்த வாழ்க்கையை தொடங்கினான். அவனது ஒவ்வொரு நாளும் பசியாலும் தாகத்தாலும் நெற்றிக்காயத்தின் வலியாலும் ஒரு நரகமாகவே கழிந்தது. மனிதர்களை காணும் போதெல்லாம் கிருஷ்ணனின் சாபப்படி அவர்கள் அவனை பார்த்து அருவருப்படைந்து விலகிச் சென்றனர். தனது தந்தை துரோணரின் அன்பான அரவணைப்பில் வளர்ந்த அவனுக்கு இந்த தனிமையும் வலியும் தாங்க முடியாததாக இருந்தது. ஆனால் அவனது சாபத்திற்கும் ஒரு முடிவுண்டு. காலம் மாறும்போது அவனது நிலையும் மாறும் என்று புராணங்கள் கூறுகின்றன. விஷ்ணு புராணத்தின்படி அஸ்வத்தாமன் தனது பாவங்கள் அனைத்தையும் நெடிய தவம் மூலம் போக்கி புனிதமடைவான். அடுத்த மன்வந்தரத்தில் அவன் உலகிற்கு வேதங்களை உபதேசிக்கும் மாபெரும் பதவியை பெறுவான்.
உலகில் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய சப்த ரிஷிகளில் ஒருவராக அஸ்வத்தாமன் உருவெடுப்பான் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி எதிர்காலத்தில் வேதங்களை தொகுத்து வழங்கும் வியாசர் என்ற உயரிய பதவியும் அவனுக்கு கிடைக்கும் என புராணங்கள் சொல்கின்றன. இந்த எதிர்கால பதவிகள் அவனுள் இருக்கும் பிராமணத்தன்மையும் சிவபெருமானின் அம்சமும் ஒருபோதும் வீணாகாது என்பதை காட்டுகின்றன. அவனது தற்போதைய வழி அவனை அடுத்த யுகத்திற்கான ஒரு தூய்மையான மற்றும் ஞானம் பெற்ற முனிவராக உருவாக்குவதற்கான ஒரு தயாரிப்பே ஆகும். மகாபாரத கதையில் அஸ்வத்தாமனின் பாத்திரம் அறம், அதர்மம், கோபம், தவம் மற்றும் மீட்சி ஆகியவற்றின் கலவையாகவே அமைந்துள்ளது. வீரத்தில் அர்ஜுனனுக்கு இணையானவன், பலத்தில் பீமனுக்கு நிகரானவன். ஆனாலும் விதியின் விளையாட்டால் அவன் தோல்வியை தழுவினான். போர்க்களத்தில் அவனது சிம்மல் ஆங்குல கொடி எப்படி கம்பீரமாக பறந்ததோ அதே போல அவனது வீரமும் வரலாற்றில் அழிக்க முடியாதது. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அளவற்ற அன்பின் அடையாளமாக துரோணர் அஸ்வத்தாமன் உறவு மகாபாரதத்தில் போற்றப்படுகிறது. அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற ஒரு பொய் மகாபாரத போரின் தலையெழுத்தையே மாற்றியமைத்த மிக முக்கியமான திருப்பு முனையாகும். தர்மமே வடிவான யுதிஷ்டிரரையே பொய் சொல்ல வைத்து அவரது ரதத்தை கீழே இறங்கச் செய்தவன் அஸ்வத்தாமன் மட்டுமே. பிரம்மாஸ்திரம் மற்றும் நாராயணாஸ்திரம் ஆகிய இரு பெரும் அழிவு ஆயுதங்களை கையாண்ட அரிய வீரர்களில் அவனும் ஒருவன். இரவில் உறங்குபவர்களை கொன்ற அவனது செயல் போர் தர்மத்தின் வீழ்ச்சியையும் மனித மனதின் இருண்ட பக்கத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சிவனின் அருளால் பிறந்தவன் முடிவில் சிவனின் ஆவேசத்தை பெற்று உலகத்தின் அழிவுக்கான கருவியாக செயல்பட்டான். அஸ்வத்தாமனின் கதை தவறு செய்யும் எவரும் அதற்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற கர்ம விதியின் வலிமையை உணர்த்துகிறது. அதே கர்ம விதிதான் 1000 ஆண்டுகள் துன்பங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தையும் உறுதி செய்துள்ளது. இன்றும் இந்தியாவில் சில கிராமங்களில் நெற்றியில் காயத்துடன் ஒரு உயரமான மனிதன் இரவில் அலைந்து திரிவதாக மக்கள் நம்புகிறார்கள். மத்திய பிரதேசத்தில் உள்ள ஆசிர்கார் கோட்டையில் உள்ள சிவகாமேஸ்வரர் கோயிலில் அஸ்வத்தாமன் இன்றும் தினமும் அதிகாலையில் வந்து சிவனை வழிபடுவதாக நம்பப்படுகிறது. அங்குள்ள சிவலிங்கத்தின் மீது தினமும் காலையில் புதிய பூக்களும் சந்தனமும் வைக்கப்படுவதை அஸ்வத்தாமனின் செயலாகவே மக்கள் கருதுகின்றனர். கலியுகத்தின் இறுதி வரை அவன் தன் சாபத்தை அனுபவித்துக் கொண்டே சிவபெருமானின் தரிசனத்திற்காக காத்திருப்பான். கல்கி அவதாரம் நிகழும்போது அஸ்வத்தாமனும் அவருடன் இணைந்து தர்மத்தை நிலைநாட்டப் போரில் பங்கேற்பான் என்றும் சில கதைகள் கூறுகின்றன. ஒரு சிறந்த குருவின் மகனாக பிறந்து மாபெரும் கல்வி கற்று அனைத்தும் இருந்தும் எதையும் அடைய முடியாத ஒரு சோக பாத்திரம் அவன். பாண்டவர்களைப் போல அவனுக்கு வழிகாட்ட ஒரு கிருஷ்ணன் இல்லை. மாறாக துரியோதனன் மற்றும் சகுனியின் வழிகாட்டுதலே அவனுக்கு கிடைத்தது. நல்ல வழிகாட்டி இல்லாததால் அவனது அபாரமான திறமையும் வலிமையும் அழிவிற்கே பயன்படுத்தப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. 5 பிஞ்சு குழந்தைகளை கொன்ற குற்ற உணர்வு அவனை என்றென்றும் வாட்டுகிறது. தன்னை பெற்ற தாயான கிருபி தன் கணவர் மற்றும் மகனை இழந்த துயரத்துடன் எஞ்சிய காலத்தை கழித்ததும் அஸ்வத்தாமனின் சோகங்களில் ஒன்று. எந்த குழந்தை பருவத்தில் அவனுக்கு பசும்பால் கிடைக்கவில்லையோ அந்த வறுமையே அவனது வாழ்க்கை போராட்டத்தின் தொடக்கமாக அமைந்தது. பாஞ்சால மன்னன் துருபதன் செய்த அவமானம் துரோணரை மட்டுமல்ல அஸ்வத்தாமனின் எதிர்காலத்தையும் சேர்த்தே பாதித்தது. துருபதனுக்கு பாடம் புகட்டத் தொடங்கிய பயணம் இறுதியில் துருபதனின் வம்சத்தையே அஸ்வத்தாமன் அழிப்பதில் போய் முடிந்தது. குருக்ஷேத்திர போரில் 18 நாட்களும் எவ்வித காயமும் இன்றி தன் முழு பலத்துடன் போரிட்ட ஒரு சில வீரர்களில் அஸ்வத்தாமனும் ஒருவன். அவனது வீரத்தையும் ஆவேசத்தையும் கண்டு கிருஷ்ணனே அவனுடன் நேருக்கு நேர் மோதுவதை பலமுறை தவிர்த்திருக்கிறார். வியாசரின் ஆசிரமத்தில் நடந்த மோதலில் உலகை காக்க தன் ஆயுதத்தை திரும்ப பெற தெரியாத அவனது இயலாமை அவனது அரைகுறை அறிவை காட்டியது. தர்மம் எப்போதுமே வெல்லும். அதர்மம் செய்பவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் வீழ்வார்கள் என்பதற்கு அஸ்வத்தாமன் ஒரு சாட்சி. மகாபாரதம் என்ற மாபெரும் காவியத்தில் அஸ்வத்தாமனின் பாத்திரம் வெறும் ஒரு வில்லனாக மட்டுமில்லாமல் பரிதாபத்திற்குரிய ஒரு வீரனாகவே முடிகிறது. தனது சாபத்தை மீறி காலப்போக்கில் அவன் ஒரு ஞானியாக மாறுவது தவறு செய்தவர்களுக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை உணர்த்துகிறது. இன்று நாம் காணும் அஸ்வத்தாமன் ஒரு சபிக்கப்பட்டவன். ஆனால் நாளை உலகை காக்க வரும் சப்த ரிஷி அவன். மகாபாரத காவியம் படிக்கும் ஒவ்வொருவர் மனதிலும் அஸ்வத்தாமனின் வீரமும் அவனது துயரமும் ஒரு அழியாத சுவட்டை ஏற்படுத்துகிறது. பாரத போரின் இறுதி அத்தியாயம் பாண்டவர்களால் எழுதப்படவில்லை. அது அஸ்வத்தாமனின் இருண்ட பழிவாங்கும் இரவாலேயே எழுதப்பட்டது. தந்தை மீதான பாசம், நண்பன் மீதான விசுவாசம், தன் மீதான ஆணவம், இந்த மூன்றுமே அஸ்வத்தாமனை வழிநடத்திய சக்திகளாகும்.
எந்த நெற்றிமணி அவனுக்கு பாதுகாப்பாக இருந்ததோ அதே நெற்றிமணி பறிக்கப்பட்டு அவனது பெருமை அழிக்கப்பட்டது விதியின் விளையாட்டே. துரோணர் என்ற மாபெரும் ஆசானின் மரபு அஸ்வத்தாமனின் செயல்களால் இருளடைந்து மீண்டும் அவனது தவத்தால் பிரகாசிக்க காத்திருக்கிறது. அஸ்வத்தாமனின் கதை ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தர்மத்தின் வழி நடக்காவிட்டால் வீழ்ச்சி நிச்சயம் என்பதை தெளிவாக கூறுகிறது. இன்று வரை அவனது அழுகுரலும் இரத்தமும் கலியுகத்தின் இருளில் மறைந்திருப்பதாக கூறப்படும் புராணக் கதைகள் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன. பிறக்கும்போது குதிரை போல கனைத்து அனைவரையும் மகிழ்வித்தவன் இன்று தனிமையில் அழுது கொண்டிருக்கிறான். வியாசரின் எழுத்துக்களில் அஸ்வத்தாமன் ஒரு முடிவில்லாத வலியை சுமக்கும் நிரந்தரமான குறியீடாக படைக்கப்பட்டுள்ளான். கோபம் என்னும் நெருப்பில் தன்னைத்தானே அழித்துக் கொண்ட இந்த மாவீரனின் கதை தலைமுறைகள் கடந்தும் மனிதகுலத்திற்கு ஒரு பாடம். அஸ்வத்தாமனின் முழு வாழ்க்கை வரலாறும் உன்னத நிலை, வீழ்ச்சி, தண்டனை மற்றும் இறுதி மீட்சி ஆகியவற்றின் முழுமையான சுழற்சியாகும். மகாபாரதத்தின் அனைத்து கதாபாத்திரங்களும் முக்தியடைந்துவிட்ட நிலையில் அஸ்வத்தாமன் மட்டுமே இன்றும் இந்த பூமியில் உலா வருகிறான். இதுவே அவன் பிறப்பு முதல் இறுதி வரை வியாச பாரதத்தின் அடிப்படையில் அமைந்த மாவீரன் அஸ்வத்தாமனின் முழுமையான வீர காவியமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.